அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து செலக்ஷன் லிஸ்ட் 1 வந்து ஜிடிஎஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாமளும் வீடியோ போட்டிருப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100% வச்சு அதில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, செலக்ட் ஆகியிருக்காங்க. சில நண்பர்கள் வந்து சார் எப்போ சார் செலக்ஷன் லிஸ்ட்டு 2 வரும், என்ன கட் ஆஃபில் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க, எனக்கு வந்து கிடைக்குமா சார், அடுத்த லிஸ்ட்டு நான் வெயிட் பண்ணலாமாலாம் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக இப்போ 2024 இப்போ நேற்று கொடுத்த ஃபஸ்ட்டு செலக்ஷன் லிஸ்ட் 1 இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து என்ன கட் ஆஃபில் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றத நம்ம கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் என்பது பார்த்திங்கன்னா எல்லா டிவிஷனுக்குமே பொருந்தாது. இருக்கக்கூடிய எல்லா டிவிஷன்லையுமே அது எல்லாத்தையுமே செக் பண்ணி அதில் குறைந்த மதிப்பெண்ணில் எந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா டிவிஷனுக்கு வந்து கட் ஆஃப் மாறுபடுது. ஒரு சில டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஹை கட் ஆஃப் இருக்குது, ஒரு சில டிவிஷனில் பார்த்தீங்கன்னா குறைவான கட் ஆஃப் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுறோம், எந்த போஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணுறலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ பேர் மார்க் எடுத்திருக்கான்றதை பொறுத்து அந்த கட் ஆஃப் வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வந்து கட் ஆஃப் கிடையாது, டிவிஷனுக்கு மாறுபடுது. இருக்கக்கூடிய எல்லா டிவிஷன்லையுமே குறைந்தபட்சம் எவ்வளோ செலெக்ஷன் ஆகிருக்காங்கன்றதான் நான் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்து செகண்ட் லிஸ்ட்டு 2, 3க்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேண்டாமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வருஷம் ஜிடிஎஸ் வருது. அப்போ அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேறு ஏதாவது போட்டித் தேர்வுக்கு படிக்கலாமான்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா டிவிஷனும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில டிவிஷனில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா 97.2க்கு மினிமம் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ இதை மார்க்காக சொல்லணும் அப்படின்னா 486 மார்க் எடுத்தவங்க, 500க்கு 486 மார்க் எடுத்தவங்க வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. அப்போ 486 மார்க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே செலெக்ஷன் ஆகிட்டாங்களான்னா கிடையாது. ஒரு சில டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 98, 98.5 தான் வந்து மினிமம் கட் ஆஃபே போட்டிருக்காங்க. அப்போ 490, 492, 495 தான் மினிமம் கட் ஆஃபே வந்திருக்கு. பட் ஒரு சில டிவிஷன் லெவல் இருக்கிறதுனால நான் மினிமமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிடிஎஃப் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தாங்களே அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டிவிஷனில் அதில் கம்யூனிட்டி வைஸாக மினிமம் எவ்வளோ எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிசி எம்பிசி இருக்கீங்கன்னா உங்கள் பிசி எம்பிசியில் மினிமம் எவ்வளோ கட் ஆஃப்க்கு வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? அது எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்கள் டிவிஷனுக்கான கட் ஆஃபு. அதுலேருந்து நீங்கள் ஒரு 0.5 அல்லது 1% கம்மியாக இருக்கீங்க, இப்போதைக்கு செலெக்ஷன் லிஸ்ட் 1 எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 0.5 அல்லது 1% கம்மியாக இருந்தால் கூட அடுத்த செலெக்ஷன் 2 அண்டு 3க்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு கீழே நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் பேசாமல் வந்து நீங்கள் போலீஸ் எக்ஸாம் அல்லது வந்து குரூப் 4 மற்ற அதாவது உங்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ற எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ அன்ரிசர்வ்டு ஓபிசிக்கு வந்து 486க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 96.2 ஒரு சில டிவிஷனில் கிடைச்சிருக்கு. ஸோ இது மார்க்காக சொல்லணும் அப்படின்னா 481 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? அதுவும் வந்து ரொம்ப ஒரு சில டிவிஷன் தான். இது நிறைய டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 98, 97 முடிச்சிட்டாங்க. ஒரு சில டிவிஷனில் இதுக்கு கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 92.8க்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 464 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவும் ஒரு சில டிவிஷனுக்கு தான். ஒரு சில டிவிஷன்லாம் 95, 96க்கு தான் எஸ்டிக்கே வந்து கிடைச்சிருக்கு. 93, 94 எடுத்தவங்களுக்கு கூட கிடைக்கல. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ரைட்டா? இருக்கிறதுலே ஓரளவுக்கு வந்து குறைவாக வந்திருக்கு அப்படின்னா அது இடபிள்யூசி கேண்டிடேட் தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவிஷனில் 91.4% வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 457 மார்க் எடுத்தவங்களுக்கும் இடபிள்யூசியில் கிடைச்சிருக்கு. ஸோ இடபிள்யூசியில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய, அதாவது பிசி எம்பிசி கம்பேர் பண்ணும்போது இடபிள்யூஎஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறைவாக இருந்தாலுமே கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகள். ஸோ மாற்றுத்திறனாளிகள் எப்பவுமே கட் ஆஃப் குறைவாக தான் வரும். பட் இருந்தாலும் கூட இந்த செலக்ஷன் லிஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. அதாவது 86.4ன்றது இது வந்து மாற்றுத்திறனாளிகளே ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி இருக்குது. அதில் ஏ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 86.4, அதாவது 432 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே நீங்கள் பி கேட்டகரி, சி கேட்டகரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவிஷனில் அவங்களுக்குமே 92, 93, 95ன்னு கட் ஆஃப் போட்டிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுமே பார்த்தீங்கன்னா 490, 480, 85 அந்த லெவலில் இருந்தால் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி 450, 430, 40 எடுத்தவங்களாம் ஒரு சில டிவிஷனில் வந்து கிடைக்கல. ரைட்டா? ஸோ இது மாற்றுத்திறனாளிகளுக்கான நிலவரம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு தான் ஜிடிஎஸ் வந்து கிடைக்குது. ஏன்னா இது 10th மதிப்பெண் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுனால 100க்கு 100% நிறைய பேர் இருக்காங்கப்பா. நீங்கள் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 100க்கு 100% அப்படின்னா 10th வந்து 500க்கு 500 எடுத்திருப்பாங்க. 10th 500க்கு 500 எடுத்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணி அவங்க வந்து போஸ்டிங் போகிறாங்கன்னும் போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 10th வந்து 500க்கு 500 அது 100க்கு 100% வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஒரு போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், ஒரு குரூப் 4 கிளியர் பண்ண முடியும், வேறு ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்து நல்லா அவங்களால ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியும். ஆனால் 100க்கு 100% வச்சுமே
இதுக்கு அப்ளை பண்ணி இந்த ஜாபுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு பயந்துருப்பீங்க. சார் 100க்கு 100% வச்சுட்டு இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களேன்னு. பட் ஆனால் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு வேறு எதுவும் ஜாப் இல்லாமல் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இதான் வந்து கட் ஆஃப் வந்திருக்கு. இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் 2 எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/9/2024, அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்களே, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு தான் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் 2 கொடுப்பாங்க. ஸோ செப்டம்பர் 3ஆம் தேதி கடைசி தேதினா அதுலேருந்து ஒரு 10 டேஸ் கழிச்சு நமக்கு வந்து லிஸ்ட் 2 கொடுப்பாங்க. அப்போ ஒரு 3ஆம் தேதினா வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 13ஆம் தேதி, ஒரு 14ஆம் தேதி, 15ஆம் தேதி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு 10 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து 2 கொடுப்பாங்க. இப்போ சொன்ன இந்த கட் ஆஃப்லேருந்து நீங்கள் வந்து ஒரு நியரஸ்ட்டாக இருக்கீங்கன்னா எதிர்பாருங்க. இல்லை அப்படின்னா இந்த ஜாப் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ரைட்டா? அதுவும் எக்ஸாக்டாக உங்களுக்கு கட் ஆஃப் தெரியணும் அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் டிவிஷனில் மினிமம் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வந்திருக்கு அதுக்கு நியராக நம்ம இருக்குமான்னு பாருங்கள். அதுக்கு நியராக நீங்கள் இல்லை ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஜாப்புக்கு படிக்கிறது நல்லது. இதில் அந்தளவுக்கு வந்து டாப் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. ரைட்டா? ஸோ செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் ஒரு செகண்ட் வீக், தேர்ட் வீக்கில் கொடுத்துருவாங்க. அதாவது 3ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு 13, 14, 15 லிஸ்ட் 2 கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் லிஸ்ட் 3 கூட வரும். ஆனால் எத்தனை லிஸ்ட் வரும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து லிஸ்ட் 3 அல்லது 4 வரைக்கும் வரலாம். ரைட்டா? அது வரைக்குமே நீங்கள் வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும், அடுத்தது லிஸ்ட்டில் நம்ம பேர் வருதா அப்படின்னு. ஸோ நியரஸ்ட் கட் ஆஃபில் தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு படிக்க வந்து பாருங்கள். ரைட்டா? இந்த கட் ஆஃபை உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் விட அதிகமாக இருந்து கூட கிடைக்காம போயிருக்கலாம். மேபி அதை நீங்கள் ஏதாவது ஒரு டிவிஷனில் உங்கள்கிட்ட கட் ஆஃப் வந்து அதிகமாக கூட வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக கட் ஆஃப் இருந்தும் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் எந்த டிவிஷன் என்ன மார்க் எடுத்து உங்களுக்கு கிடைக்கலன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க நீங்கள் செலெக்ஷனாக இருந்தாலுமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.